பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புருதா ஷரீஃப் பாடம் 43, பைத்து 55. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹல்கை பற்றியும் ஹுலுக்கை பற்றியும் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேசிக்கிட்டு வர்றாங்க. போன பைத்தில் கூட அக்ரிம் பி ஹல்கி நபியின் ஜானஹு ஹுலுக்குன், அங்கே அதை என்ன செய்கிறாங்க, அந்த ஹல்கையும் ஹுலுக்கையும் என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி கடந்த பைத்துகளிலெல்லாம் அவங்களுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அவங்களுடைய ஹுலுக்கு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ தொடர்ந்து அந்த ரெண்டையுமே என்ன செய்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. கஸ் ஜஹரி ஃபி தரஃபின் ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின் ஒல் பஹரி ஃபி கரமின் ஒத்தஹரி ஃபி ஹிமமி. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன அழகான வார்த்தைகள்! இதெல்லாம் ஒரு பெரிய தௌஃபீக்கு இருந்தால்தான் இதெல்லாம் வரணும். அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள் கொடை அது. கஸ் ஜஹரி பூவை போல, மலரை போல. ஃபி தரஃப், தரஃப் என்று சொன்னால் லதாஃபத், லதாஃபத் அல்லது நப்பாரத். நப்பாரத்துன்னு சபாது, நப்பாரத். அப்போ லதாஃபத்து நப்பாரத்துனா என்ன அப்படின்னா, லதாஃபத்துனா மென்மை, நப்பாரத்துனா செழிப்பு. அப்போ மென்மையிலே அவங்க எதை மாதிரி, மலரை போல. ஒல் பத்ரி, பத்ரை போல. எதில்? ஃபி ஷரஃபின், மேன்மையில். மென்மையில் ஜஹரை போல, மேன்மையில் பத்ரை போல. ஷரஃபு என்றால் அர் ரிஃபாத், உயர்வு. அல் உலுவுல் மன்சிலா, உயர்ந்த தளத்திலே இருக்கிறது. அப்போ மேன் மக்கள்னு சொல்லுவாங்களா இல்லையா தமிழில்? மேன்மக்கள், மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவான். ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின், மேன்மையிலே அவங்க பத்ரை போல. பத்ர்னா பூரண சந்திரன். ஒல் பஹரி, அவங்க எதை மாதிரி, கடலை மாதிரி. ஃபி கரமின், கொடையில. ஜூது, ஜூதுண்டா கொடை, கரம்டா கொடை, அள்ளி வழங்கிறதுல. ஒத்தஹரி, காலத்தை போல. எதிலே? ஃபி ஹிமமி, முயற்சியிலே, உறுதியிலே. அந்த ஹிம்மத்துக்கு ஜம்மு ஹிமம், ஹிம்மத்துக்கு ஜம்மு ஹிமம். அப்போ முயற்சியிலே அவர்கள் காலத்தை போல அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இமாம் அங்கே குறிப்பிடுறாங்க. இப்போ என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ் ஜஹரி ஃபி தரஃபின் ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின், இந்த ரெண்டும் அவங்களுடைய சூரத்தை பற்றி குறிக்குது. அப்போ ராஜிஉன் இலா சூரத்திஹி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப மென்மையானவங்க. மென்மையிலே அவங்க மலரை போல. செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மா மசிஸ்து ஹரீரன் வலா தீபாஜன் அல்யன மின் கஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பட்டு தீபாஜு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த துணிகள், பட்டு துணிலாம் அப்படி பட்டு மாதிரி இருக்குது நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதையெல்லாம் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கஃப் இருக்கே, அவங்களுடைய கை அவ்வளவு மென்மையாக இருக்கும். அந்த உள்ளங்கையில் முசாஃபா செஞ்சு அவங்க கையை பிடிச்சா அவ்வளவு மிருதுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவ்வளவு அழகாக மென்மையாக ஆக்கி வைத்திருந்தான் அவங்களுடைய தோற்றத்தை, உடலினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் என்று செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹாதிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் அவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அப்போது நான் இதில் பட்டைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, அவர்களுடைய கஃப்பை விட நான் என்ன செய்யலை, மென்மையானதாக நான் பட்டையோ அல்லது தீபாஜ் அதையோ நான் என்ன அது பட்டில் ஒரு வகை தீபாஜுங்கிறது. ஹரீர்னா பட்டும், ஹரீர்னா பட்டு, தீபாஜ்னா பட்டிலே ஒரு வகை. அப்போ இதெல்லாம் நான் இதை மாதிரி கிடையாது. ஸல்லல்லாஹு, அந்த பட்டுகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஃப்புக்கு ஈடாக ஆகாது, அவ்வளவு மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின், மேன்மையிலே அவர்கள் எதை மாதிரின்னா, கமர மாதிரி. கமர்னா என்ன?
சந்திரனா எப்போ 14ஆம் பிறை சந்திரன் முழுமையாக இருக்கும் பாருங்கள், அதுதான் பத்ர். மற்றதுக்கு பொதுவாக கமரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. வளர்பிறைக்கு ஒரு பேர் இருக்குது, தேய்பிறைக்கு ஒரு பேர் இருக்குது, அரபிகளில் எல்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க பத்ரு தான் என்னது, பூரண சந்திரனாக இருந்தாங்க. மேன்மையிலே அவர்கள் பூரண சந்திரனாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவங்களுடைய மேன்மக்கள்னு சொன்னால், இப்போ ஒரு ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுடைய தன்மையே வேறு. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தா பொறுத்து போயிடுவாங்க. ஒரு அடாவடித்தனமானவனே தான் திருப்பி அடித்து போடுவான், வாயில் வந்ததெல்லாம் ஏசுவான், பேசுவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் மேன்மக்களிலும் மேன்மக்கள், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோற்றத்தை உடையவர்களாகவும் பண்பை உடையவர்களாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள். அடுத்து ஒல் பஹரி ஃபி கரமின், கொடை கொடுக்கறதுல அவங்க எதை மாதிரின்னா கடலை மாதிரி. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கடலை குறித்து அவன் சொல்லுவான், லதஅகுலூன மின்ஹு லஹ்மன் தரியா, அந்த கடலிலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, பசுமையான சுவையான இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள். லஹ்மன் தரியானா மீன் தான். அந்த மீன் ரொம்ப நல்லது, அந்த உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அது ஆக்கிற விதத்தில் இருக்குது. லதஅகுலூன மின்ஹு லஹ்மன் தரியா அப்படிங்கிறான். அதிலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீன்களை சாப்பிட்றீங்க. வத்தஸ்தக்ரிஜூன மின்ஹு ஹுல்யா, அதிலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, முத்துக்களை எடுக்கிறீங்க. கடலில் தானே முத்துக்கள் கிடைக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, அதை முத்துக்களை நீங்கள் மாலைகளாக அணிந்து கொள்கிறீர்கள். அதெல்லாம் கடல் எவ்வளவு தந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு மீன் கிடைக்குதா இல்லையா, இறால் கிடைக்குதா இல்லையா, முத்துக்கள் கிடைக்குதா இல்லையா, பவளங்கள் கிடைக்குதா இல்லையா, எவ்வளவு கிடைத்து கொண்டு இருக்கிறது, அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. மீன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வருமா, வராது. அதை மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு நபர் ஒரு ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்தாங்க. யாரை சொல்லலாம், எங்கள் மக்கள்லாம் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க, ரொம்ப பசியிலையும் பட்டினிலையும் வாடுறாங்க, எதையாவது தாங்களேன், கொஞ்சம் ஆடு தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி ஆடு தான் முக்கியமான வளர்ப்பு பிராணியாகவும் இருந்தது. அதுலேருந்து பால் கறந்துக்கிடுவாங்க, தேவைப்பட்ட அடுத்து சாப்பிடுவாங்க. ஆடுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. அப்போ அந்த மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த 2 மலைகளுக்கு இடையிலே அவங்களுடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. யாருடைய ஆடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெரிய வசதியோடு இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குது. அந்த எல்லாத்தையும் அழைச்சிட்டு கொடுத்துட்டாங்க. அது அப்படியே கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இறைச்சியை பங்கு வைக்கும் போதே அவளுக்கு கொஞ்சம் இது கூடலும், 2 பேர் தானே வைக்கிறோம், இதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிடுவோம் என்று நம்ம அந்த கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா. கணக்கு பார்த்து தான் அல்லாஹ் தருவான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஆடுகள் அத்தனையும் அப்படியே கொடுத்து வச்சுட்டாங்க. எதுவுமே தனக்கு வைக்கல. ஆயிரக்கணக்கான ஆட்டையும் நீங்கள் அப்படி பற்றிட்டு போன்ட்டாங்க. அப்படி அவங்க ஒல் பஹரி ஃபி கரமின், கொடையிலே அவங்க எதை மாதிரி, கடலை மாதிரி அப்படிங்கிறாங்க. ஒத்தஹரி ஃபி ஹிமமி, அந்த முயற்சியிலே காலத்தை மாதிரி. ஒரு முயற்சி, இந்த காலம் இருக்குது, காலம் சுழன்று கொண்டே இருக்குது, அதில் எதாவது மாற்றம் இருக்கா? இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி லேட்டாக தான் நான் உதிப்பேன் அப்படின்னு சூரியன் சொல்லுமா? ஏன்னாப்பா ஒரே புறைய பார்த்துக்கிட்டு கிடக்குறீங்க, எனக்கு இன்றைக்கி நான் வரலப்பா, நாளைக்கு வர்றேன் அப்படின்னு அது சொல்லுமா? காலம் அந்த இன்றைக்கிப்பா இந்த டைம் சொல்லுது, நேரம் கொஞ்சம் நான் லேட்டாக 12 மணி ஆகிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, உடம்புலாம் வலியாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும், அப்படிலாம் கிடையாது. காலத்துக்கெல்லாம் நேரத்துக்கெல்லாம். அப்போ ஒத்தஹரி ஃபி ஹிமமி, முயற்சியில் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மாதிரி, காலத்தை மாதிரி. எந்த ஒரு பின்னடையும் இருக்காது, எந்த ஒரு தாமதமும் இருக்காது. அப்படிப்பட்ட அருள் நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, திகழ்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு நபியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, விளங்குறாங்க என்று இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ முதல்ல உள்ளது அந்த கஸ்ஸஹரி ஃபி தரஃபின் ஒல் பத்ரி ஃபி ஷரஃபின் என்பது அவங்களுடைய சூரத்தை குறித்து. இரண்டாவது உள்ளது பஹ்ரு தஹ்ரு என்று குறிப்பிட்றாங்க இல்லையா, அது ராஜிஉன் இலா ஹுலுகிஹில் கரீம், அவங்களுடைய சங்கையான குணத்தை குறித்தது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிடணும்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க, புகழ்ந்துக்கிட்டு தான் வர்றாங்க. கஸ்ஸஹரின்னு இப்போ சொல்கிறது 4வது சிஃபத்துன் ராபியா. அதுக்கு முன்னாலேயே இப்போ இன்னஹு ஷம்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷம்ஸு என்று சொல்லிக்கிறாங்க. பில் ஹுஸ்னி முஷ்தமில் 2வது சிஃபத்து, பில் பிஷரி முத்தசிம் 3வது சிஃபத்து, 4வது சிஃபத்து தான் கஸ்ஸஹரி, 5வது சிஃபத்து கல் பத்ரி, 6வது பஹ்ரு, 7வது தஹ்ர் அப்படின்னு இப்படி நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளையும் புகழையும் சொல்லி முடிச்சிட முடியுமா என்ன? இப்படி இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த பத்ரு அப்படிங்கிறது பேர் ஏன் வந்ததுன்னு சொன்னால், அந்த 14ஆம் பிறை அன்றைக்கு தன்னுடைய முழுமையையும் அது மக்களுக்கு என்ன செய்யும், காட்டும். எந்த குறையும் அதில் இருக்காது. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருமா இல்லையா. 14க்கு முன்னால் என்ன செஞ்சுருக்குது, கொஞ்சம் குறைவாக இருந்தது. பிறகு 13ல் ஆனால் பார்க்குறதுக்கு முழுமையாக தெரியும். 12ல் அதை விட குறைவு, 11ல் அதை விட குறைவு, அப்படி தானே இருந்தது. அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து 14ல் முழுமையாயிடுச்சு. அதுக்கு பிறகு 15, 16லேருந்து அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போய் தேய்பிறையாக ஆகிடும். அப்போ எந்த குறைவும் இல்லாமல் இருப்பது எப்போது தான், பிறை 14 அன்று. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தில் எந்த ஒரு களங்கத்தையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான தோற்றத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருந்தான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருந்தான். அந்த அழகிலிருந்து ஒரு பங்கை தான் யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருந்தான். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜமால் மட்டும் இருந்ததுனால அது மற்றவர்களை குழப்பிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய ஜமாலோடு சேர்ந்து எதுவும் இருந்தது, ஜலாலும் இருந்தது. ஜமாலியத்து ஜலாலியத் இது தனித்து இன்னொரு நாளைக்கு நம்ம தனியாக ஜமாலியத்துனா என்ன, ஜலாலியத்துனா என்னங்கிறது அது தனி பாடம். புர்தாலியை நடத்த முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நடத்திக்கிடுவோம். அதுக்கு ஒரு நாள் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அது விளக்கம் சொல்லுவோம். அப்போ நான் அது விளக்கம் சொல்கிறது மட்டுமல்லாமல் நானும் என்ன செய்யணும், அதுக்கு சில முத்தாலாகள் செஞ்சுட்டு வந்து நான் பேசணும். அப்போ அது ஒரு விரிவான பாடம். சூஃபியாக்கள் ஜமாலியத்து ஜலாலியத்தை பற்றி பேசுவாங்க. அல்லாஹ்விடத்திலும் ஜமாலியத்து இருக்கிறது, ஜலாலியத்து இருக்கிறது. ரஹ்மான், அர் ரஹீம், அருளாளன், கருணையாளன், லத்தீஃப், மென்மையானு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஜமாலியத்தான சிஃபத். அல் ஜப்பார், அல் கஹார், அடக்குபவன், அடக்கி ஒடுக்குபவன் அப்படின்லாம் வர்றதுலாம் இதில் இது ஜலாலியத்தினுடைய சிஃபத்தில் அது வரும். சப ஜமாலியத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜமாலியத்தும் இருந்தது, ஜலாலியத்தும் இருந்தது. ஆனால் ஜமாலியத்து ஓங்கி இருந்தது. அதனால் அந்த அழகை பார்த்து அவங்க வந்து குழப்பத்தில் ஆக இல்லை, ஜலாலியத்தை வந்து தடுத்துரும், அந்த பேலன்ஸ் பண்ணிடும். எனவே அப்படி ஒரு முழுமையான தோற்றத்தை உடையவர்களாகவும் குணத்திலேயும் முழுமை பெற்றவர்களாகவும் திகழ்ந்தார்கள் என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கவிதையிலே ரொம்ப அற்புதமாக அழகாக குறிப்பிடுகிறார்கள். இப்போ நம்ம அந்த பைத்தை நம்ம படிப்போம். கஸ்ஸஹரி ஃபி தரஃபின் வல் பத்ரி ஃபி ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபி கரமின் வத்தஹரி ஃபி ஹிமமி مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم.